தி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, பெய்டு ரிவ்யூ. அதாவது தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. நீங்கள் கேட்கலாம், என்னடா இது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே, இதை பற்றி நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு கேட்கலாம். பட் அதுதான் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பொங்கல்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். பொங்கலுக்கு வந்து என்னென்ன படம் வருது, தமிழில் எடுத்துக்கணும். மதகஜராஜா வருது, காதலிக்க நேரமில்லை, வணங்கான் வருது. தெலுங்கு டப்பிங் படம், அதாவது தமிழுக்கு டப் ஆகிற கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் பற்றி நம்ம சொல்லவே வேணாம், அந்த படம் வந்து ஃப்ளாப் படம் தான் அது. மதகஜராஜா எடுத்துப்போமே. ஆனால் இந்த மதகஜராஜா ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா காமெடி. தேட்டருக்கு போகிறாங்க, இந்த படம் மேலே பெருசாக இருக்கும் ஹோப்லாம் கிடையாது. ஏதோ சும்மா ஏதோ வழக்கம்போல் சுந்தர்சி ஏதாவது பண்ணி வைப்பாரேன்னு தான் போனாங்க. ஆனால் அங்கே போனவங்களுக்கு சர்ப்ரைஸாக என்னென்னா, படம் ஏ டு இசட் ஒரு ஜனரஞ்சகமான படம். காமெடி இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே. இது வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆனிச்சு. இந்த படம் ஹிட் ஆனதுக்கான ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தமிழில் வந்த படங்கள் பண்ண சம்பவம் தான். சரியாக போகாததுனால, அதாவது நிறைய படங்கள் வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் மூட்லேயே போனதால் மக்களும் வந்து சில அப்செட்டில் இருந்தாங்க. என்னடா ஒன்று கூட நமக்கு ஏற்ற மாதிரி வரலன்னு. அந்த நேரத்தில் வந்து தொக்கா மாட்டினது தான் மதகஜராஜா. மதகஜராஜா ரிலீஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசனும் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, விடாமுயற்சி. இந்த விடாமுயற்சி படம் வந்து தள்ளி போனதால தான் மதகஜராஜாவும் ரிலீஸ் ஆகுது. சரி, குடும்பஸ்தன், டிராகன், இந்த படம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படம். டிராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த படத்தில் வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, டிராகன் படத்தையே எடுத்துக்கோங்களேன். டிராகன் படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அது எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் படத்துக்கு ஒரு ஹோமேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இது வந்து அந்த மாதிரி படம் தான், படம் ஃபுல்லாகவே உருப்படாமல் ஒரு ஹீரோ சுற்றுறான், கடைசியில் வந்து பெரிய ஆள் ஆகுறான், இப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். அது வந்து அந்த படம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஓப்பனிங் ஷோவே பார்த்தீங்கன்னா நல்லா தான், அந்த படத்துக்கான ஓப்பனிங் நல்லா தான் கிடச்சிது. படம் போய் பார்த்தவங்க வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, ட்ரெய்லர் வேறு, படம் வேறு, அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாம் வேறையாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்லையும் ஹீரோ தன்னோட தவறுகளை உணர்ந்து திருந்துறது தான் அந்த கதை. இது வந்து இந்த நேரத்தில் சமூகத்துக்கு ஒரு தேவையான படங்கள் தான் அது. இப்போ அப்படியே குடும்பஸ்தனுக்கு எடுத்துப்போம். குடும்பஸ்தனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டில் நடக்கிற பிரச்சனை, அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து அதை எப்படி சரி பண்ணுறான். இது ஒரு ஃபேமிலி இதுதான் தவிர அந்த படத்துக்கான ரெகக்னேஷன் நல்லாவே கிடச்சிது. இந்த 3 படங்கள் தான் வந்து இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட்டான படங்கள். மற்ற படம்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்காம ஃப்ளாப்பு, ஆவரேஜ் அந்த கேட்டகரி தான் இருக்குது. நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மர்மர் அப்படின்னு ஒரு படம் போய் பார்த்தேன். இந்த படம் வந்து ரிலீஸ் இப்படி ஒரு படம் வருதுன்றது கூட எனக்கு தெரியாது. நான் வந்து என்ன நினச்சேன், சரி இது ஏதோ ஒரு முக்கியமான படம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாலையும் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இதில் வந்த ப்ரொமோஷன் நம்பி தான் நான் அந்த படம் போனேன். போய் படம் பார்த்து தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கப்பே ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன் என்னென்னா, இந்த படத்துக்காடா இவ்வளோ இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆயிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால வந்து அந்த படத்தோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் தான் சம்திங். அதை கூட வந்து அவங்களால பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு வந்துடுறாங்க. சரி, இந்த படம் இப்படி தான் இருக்கும், இந்த படத்தில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம போய்ட்டு என்ஜாய் பண்ணுறோம். பட் அது இல்லை, அந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ரிவ்யூ இதுதான் நான் மெயின் ரீசனாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் வந்து என்னென்னா, அதாவது ஃபவுண்டு ஃபுட்டேஜ், இது வந்து தமிழ் சினிமாவில் புதிய முயற்சி தான். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சினிமா பீப்புளோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மர்மர் படம் போய் நான் பார்க்குறேன். என் கூட பார்த்த ஆடியன்ஸும் டிஸ்டர்ப் ஆனாங்க, அவங்களுக்கு படம் சரியாக கனெக்ட் ஆகலைன்னு சொன்னேன். எனக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 2.25 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் அந்த படம் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி கேட்டால் அது ஒரு யூஷுவலான ஹாரர் தான். பட் அந்த பாராட்ட வேண்டியது வந்து அந்த டெக்னிக்கல், அந்த சவுண்டு, அதுக்கு நம்ம வந்து அந்த பாராட்டுகளை கொடுக்கலாமே தவிர, அந்த படம் வந்து இங்கே கொடுக்குற ரிவ்யூ அளவுக்கு அந்த படம் இருக்குதான்னு கேட்டால் அது இல்லைன்றதான் என்னோட கருத்து. சரி, மர்மர் வந்து விட்டுருவோம். இந்த மர்மர் கூடவே போன வாரம் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 2 படங்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஜென்டில் உமன், இன்னொன்று யமகாதகி. இந்த யமகாதகியை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யமகாதகி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு கௌரவ கொலைகள் பற்றி ஒரு ஸ்ட்ராங்காக பேசின ஒரு படம். ஒரு பெண்ணோட வலி என்ன, ஆணாதிக்க சமூகம் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்றத வந்து யமகாதகி படத்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. அங்கே வந்து ஜென்டில் உமனும் தான், அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து மர்மரோடைய பெட்டரான ஒரு படம் தான். பட் இந்த படத்துக்கான ரெகக்னேஷன் மிஸ் ஆனது எங்கே அப்படின்னா மர்மர்னால தான். இந்த படத்தை விட்டுட்டு எல்லோரும் மர்மர் போய் பார்த்ததுனால
நல்லா ரெகக்னிஷன் கிடைக்க வேண்டிய இந்த 2 படங்களுமே இப்போதைக்கு வந்து ஒரு ஆவரேஜான கேட்டகரியில் தான் இருக்குது. ஆனால் மர்மர் படம் வந்து வீக் டேஸில் கூட ஃபுல் ஆகுது. இந்த படம்லாம் பார்க்கணும், இந்த படம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற கருத்துக்கு நான் வரல. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்றப்ப நீங்கள் பார்க்குறீங்க, ரிவ்யூ சொல்கிறீங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் வந்து நம்ம யாருமே தலையிட முடியாது. ஆனால் மர்மர் படத்துக்கு வந்து இவ்வளவு, அதாவது அந்த படத்துக்கான ரெகக்னிஷன் இவ்வளையா அப்படின்றது தான் இங்கே எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. இப்போ இந்த வருஷத்தோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் வந்த படங்களில் இந்த 3 ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மதகஜராஜா இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், அந்த 3 படம் நல்ல ஹிட். இப்போ மர்மர் வந்து ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான பதிலை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷம் வந்து விடாமுயற்சி படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. பட் அந்த படம் என்ன பிரச்சனைனா, அந்த படம் வந்து ஒரு சுமாரான வரவேற்பை தான் பெறுது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான வெற்றி தான் அந்த படம் பெறுது. இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கான ரீசன் அது வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த படத்தை வந்து பார்த்த நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸே சரியில்லை, படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் வந்து சரியாக ப்ரொமோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது தான். இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், இவங்க படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸே தேவையில்லை. ஏன்னா இவங்களாம் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ். தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இப்போ அஜித் ரசிகராக இருக்கட்டும், விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், ரசிகர்கள் மட்டுமே இவங்க படங்கள் வந்து பார்க்குறதில்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இவங்க படம் வருதுன்னு தெரிஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீச் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்றது அங்கே முக்கியமாக படலை. இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து எந்த மாதிரி படங்களுக்கு தேவை அப்படின்னா, இப்போ நம்ம குடும்பஸ்தன் படத்தை எடுத்துப்போம். குடும்பஸ்தன் படம் வந்து ஒரு நல்ல படம் தான். அது வந்து நல்லா ஹிட் ஆகிருக்குது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம், நல்ல ஃபன்னாக இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் குடும்பஸ்தனுடைய ஆப்போசிட்டாக ரிலீஸ் ஆன படம் தான் பாட்டல் ராதா. பாட்டல் ராதா வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. பட் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை, அதாவது மது. ஒரு மது வந்து ட்ரங்க்ஸ், அது வந்து எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை பாதிக்குது, ஒரு சமுதாயத்தை பாதிக்குது, ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு கீழே தள்ளி விடுது அப்படின்றத வந்து அவங்க வலி வேதனைகளோட சொன்ன ஒரு படம் தான். என்ன கேட்டால் வந்து குடும்பஸ்தனோட பாட்டல் ராதா நல்ல படமா, அந்த ஒரு கருத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் பாட்டல் ராதாவுக்கு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கணும். அந்த படத்துக்கான ரெகக்னேஷன் மிஸ் ஆகுது. இதுக்கான காரணம் என்னென்னா, படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன். ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து கம்மியானதுனால குடும்பஸ்தனுக்கான இது வந்து வேல்யூ வந்து அதிகமாகிடுது. அந்த படத்துக்கான சப்போர்ட்டிவும் அதிகமாக கிடச்சி அந்த படம் ஹிட் ஆகிடுது. பாட்டில் ராதாவுக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்காம அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பின்வாங்கிடுது. கடைசியாக நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றி பேச வரோம் அப்படின்னா, ஒரு படம் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சோசியல் மீடியா தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு படம் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வருது, அந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவீங்க? தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் ரிவ்யூஸ் போட்டுறாங்க பார்ப்பாங்க, வெப்சைட்டில் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து அவங்க தேட்டருக்கே போகணுமான்ற முடிவுகளுக்கு வருவாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ க்ரியேட் பண்ணுறாங்க. எல்லா படங்களுக்கும் நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட சில படங்களுக்கு. இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த படத்தை நம்பி தேட்டருக்கு வராங்க. அவங்க வரவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. மக்களும் வந்து ரொம்ப எதிர்பார்த்து அந்த படங்களுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ கொடுக்குற ரிவ்யூ தான். இப்போ நான் மர்மருக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ நம்பி தான் நானும் மர்மருக்கு போனேன். பட் அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பி படத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அந்த படங்களும் வந்து மக்கள் வந்து வெளியே வந்து, அதாவது என்னடா இது அப்படின்ற ரீதியில் தான் வெளியில் வராங்க. சரி, இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதே, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்க, பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த படம் வந்து நிறைய படம் நல்லா இல்லாமல் தானே போகுது, இதனால் வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல படமே வரும். லோ பட்ஜெட் படமாக தான் இருக்கும். அந்த படம் வந்து நல்லாவே இருக்கும். ரெகக்னேஷன்ஸ் வந்து அந்த படத்துக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தால் இப்போ அந்த படத்துக்கு ரிவ்யூ வருது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு லோ பட்ஜெட் படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ வருது, பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறாங்க, என்ன இது வழக்கம் போல தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன். உண்மையிலே அந்த படம் வந்து எடுத்த ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த படம் நஷ்டம்தான். ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த படத்தில் நடித்தவங்களோட கனவுகளும் அழிஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா, மக்கள் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்ல வர ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், உங்களோட கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ரிவ்யூகளை வந்து நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல வரல. ஒரு படத்துக்கு வந்து ரிவ்யூ ரொம்ப முக்கியம்தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து தமிழ் சினிமாவில் அளவுக்கு ரிவ்யூவர்ஸ் கிடையாது. பட் தமிழில் வந்து ஒரு படம் காலையிலே 4 மணிக்கு வருது அப்படின்னா, 7 மணிக்கு ரிவ்யூ வந்துடுது. இப்போலாம் 9 மணி ஷோ தான் போடுறாங்க அப்படின்னா, பக்கத்து ஸ்டேட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வர ரிவ்யூகளை தான் வந்து மக்கள் நிறையா பார்க்குறாங்கன்றப்ப, அவங்க எதிர்பார்ப்பும் என்ன ஆகிடுது அப்படின்னா, சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு ரீதியில் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஏமாந்தும் போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
வேறு ஏதாச்சும் ஒரு சினிமா டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது, அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, உங்களுக்கு அது நீடட் அப்படின்னா அந்த இதை வந்து எங்கள் சேனலில் போடுறோம். நன்றி.